வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கிறதா என்பதை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசன் அவர்கள், வேளாண் பொருளாதார அறிஞர் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள், பொருளாதார ஆலோசகர் நாகப்பன் அவர்கள். வணக்கம். வருமான வரி விகிதங்களில் மாற்றம் இல்லை, புதிய திட்டங்கள் இல்லை அப்படின்ற விமர்சனம் ஒரு பக்கம். கல்வி, சுகாதாரம், கிராமப்புற இதுகளுக்கானது, விவசாயத்துக்கான விஷயங்களில் சமூக நல திட்டங்களுக்கான ஒதுக்கீடு கூடுதலாகி இருக்கிறது, ஏழைகளுக்கான பட்ஜெட் அப்படின்ற பார்வை மறுபுறத்தில் வைக்கப்படுது. ஒரு தினத்துக்கு முன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் எழுத போகிற பரீட்சை அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு 100 மார்க்குன்னும், ஜோதிமணி தேர்ச்சிக்கு குறைவான மதிப்பெண் போடுவாங்களா அப்படின்றது அரசியல் பார்வை. உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி பொதுவானவர்கள்ட்ட 2 பேர்கிட்ட கேட்டுட்டு நம்ம விவாதிக்கலாம். திரு நாகப்பன், இந்த பட்ஜெட் வரி விகிதங்கள்ல மாற்றம் இல்லை, அது நடுத்தர வர்க்கத்தினருக்கான சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கான ஏமாற்றம் தரும் செயல் அப்படின்ற ஒரு பார்வை ஒரு பக்கம். இன்னொன்று, 2 பட்ஜெட்டுகள் இல்லாத அளவுக்கு, கடந்த ஜெட்லி தாக்கல் செய்த பட்ஜெட்டுகள் இல்லாத அளவுக்கு ஏழைகளுக்கு, கிராமப்புறத்துக்கு, விவசாயத்துக்கு புத்துயிர் ஊட்டக்கூடிய நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. உங்களோட முதற்கட்ட கருத்து? ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். அவர் முடிக்கும் பொழுது சொன்னார், இந்த பட்ஜெட் இட்ஸ் பட்ஜெட் ஃபார் ப்ரோ புவர், ப்ரோ ஃபார்மர், ப்ரோ அக்ரி, ப்ரோ ரூரல், இந்த மாதிரி. இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்த எல்லா சிட்டிசன்ஸுக்குமானதாக தான் இருக்க முடியுமே தவிர இட் இஸ் ப்ரோ பப்ளிக் அப்படி தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில் பார்க்கும்பொழுது ஐ திங்க் இதில் பெரிதாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வழக்கமான பட்ஜெட்னு சொல்லலாம், அதை விட கொஞ்சம் சற்று மேம்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நான் பார்க்குறேன். இல்லை, ஒரு பொருளாதார சீர்திருத்தங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நடைபெறவில்லை. 5 மாநில தேர்தலை மனதில் கொண்டு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு சற்றே ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவில் எங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு தொழில்துறையில சில குரல்கள் எழுறதை பார்த்து என்ன சொல்றீங்க? இல்லை, நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம்ங்கிறது பட்ஜெட்டில் மட்டும்தான் வரணுங்கிறது இல்லை. பட்ஜெட்டில் பெரும்பாலும் வர்றதும் கிடையாது. பட்ஜெட்டுக்கு பிறகும் பட்ஜெட்டுக்கு முன்னரும் வரலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு பிறகு பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. ஸோ பட்ஜெட்டோடு எல்லாம் முடிகிறது இல்லை. அதனால நான் அந்த பட்ஜெட்டுங்கிறது வரவு செலவு கணக்கு, அந்த அடிப்படையில் வரவுக்குள் செலவு இருக்கணுங்கிறத பார்த்தோம். அந்த பற்றாக்குறைங்கிறது 3.5% இருக்கணுங்கிறத பார்த்தோம். அதெல்லாமே ஓரளவு கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இது ஒரு டிசிப்ளின்டு பட்ஜெட்டுங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம் நான் நினைக்கிறேன். பட் பட்ஜெட்டோட முடிவடைகிறது இல்லை. மற்ற ரிஃபார்ம்ஸ் எல்லாமே பின்னாலும் நடக்கலாம், இதற்கு முன்னரும் நடந்து கொண்டிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்தியா, திரு ஜெயரஞ்சன், இந்தியா ஒரு வேகமாக வளரும் நாடு. இதுவரையிலும் இருக்கக்கூடிய எல்லாருமே கார்ப்பரேட் ஒரு ஊக்கப்படுத்துவது, வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்கு கொடுத்தாங்க முக்கியத்துவம். காங்கிரஸ் கூட கடந்த 2 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசு மீது சொல்லிக் கொண்டிருந்த குற்றச்சாட்டு, இது ஏழைகளுக்கு விரோதமான அரசு, கோட் சூட் போட்ட பெரும் பணக்காரர்களுக்கான அரசு, விவசாயிகளுக்கு எதிரான அரசு, இப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் காங்கிரஸ் தரப்புல ஆளும் தரப்பு மீது குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டுகள் இந்த அறிவிப்புகள் மூலமாக நீர்த்து போக செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கு. பிஜேபி ஒரு ப்ரோ புவர், ஏழைகளுக்கான பட்ஜெட்டை இந்த முறை தாக்கல் செய்திருக்கு அப்படின்ற வாதத்தை நீங்க ஏற்கிறீங்களா? இது பிஜேபி பிரசன்ட் பண்ண பட்ஜெட்டு, காங்கிரஸ் பிரசன்ட் பண்ண பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் தாண்டி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டேக்ஸ் ரெஜிம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரிவைலிங் டேக்ஸ் ரெஜிம், அதாவது இருக்கக்கூடிய வரி விதிப்பு அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே இது ப்ரோ புவர்லாம் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஆன்டி புவர்னு சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸஸ் 2 விதமாக போடலாம். ஒன்று நேரடியான வரி விதிப்பு, இன்னொன்று மறைமுகமான வரி விதிப்பு. இந்திய அரசுகள் பொதுவாக மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டையும் மொத்தமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, வரக்கூடிய வரி வருவாயில் 65% மறைமுக வரிகள் மூலமாகவும் 35% மட்டும்தான் நேரடி வரிகள் மூலமாகவும் வருது. இந்த மறைமுக வரிகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரெக்ரெசிவ்னு சொல்கிறது. ஆங்கிலத்தில் அந்த டாக்ஸேஷன் இதை பற்றி படித்தோம்னாக்கா ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மறைமுக வரிகள் எப்பயுமே ரெக்ரெசிவான டாக்ஸஸ். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருனுடைய வரி சுமையை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் பண்ணுறது கிடையாது. பொதுவாக என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவரெல்லாம் போய் அந்த சர்வீசஸை அல்லது கூட்ஸை வாங்க போகிறானோ அவனுக்கெல்லாம் அதே டேக்ஸ். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெட்ரோல் மேலே ஒரு டேக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்க போகிறான், அவன் மேலே அந்த 1 லிட்டர் பெட்ரோல் மேலே போடக்கூடிய சேல்ஸ் டேக்ஸாக இருக்கட்டும், அது மேலே போடக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ நான் ஒரு பென்ஸ் காரில் வரேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, 50 லிட்டருக்கு நான் 1 லிட்டருக்கு 5 ரூபா விதமாக 250 ரூபா நான் டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்போ 1 லிட்டருக்கு 5 ரூபா நான் டேக்ஸ் நான் பே பண்ணுறேன். அதே வந்து ஒரு பழைய இரும்பு வியாபாரி வச்சுருக்கான், ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு போகிறான், அவன் ஒரு 1 லிட்டர் போகிறான்னா அவனும் 5 ரூபா பே பண்ணணும் அதே டேக்ஸு. அப்போது அவனுடைய டேக்ஸ் பேரிங் கெப்பாசிட்டினா என்னுடைய டேக்ஸ் பேரிங் கெப்பாசிட்டி என்ன, 2 பேருக்கும் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நீ யாருங்கிறத பார்க்காம யாரெல்லாம் அந்த பொருளை வாங்குறாங்களோ அவங்க எல்லாரும் மேலே அந்த டேக்ஸ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 100 ரூபா வர்ற வருமானத்தில் 65 ரூபா இந்த மாதிரி தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறோம் நம்ம அரசுகள். 35 தான் வந்து டைரக்ட் டேக்ஸஸ். எப்படின்னா அவனுடைய எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வாங்குறது அப்படிங்கிறது 35%. இன்றைக்கி நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிஷ்னல் டேக்ஸஸ்னு போட்டிருக்கிறது வந்து 20,000 கோடி. அந்த 20,000 கோடியில் 19,000 கோடி இன்டைரக்ட் டேக்ஸஸ், 1000 கோடி தான் டைரக்ட் டேக்ஸஸ். ஆனால் வெளியில் பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சூப்பர் ரிச்சை நாங்கள் டேக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, சூப்பர் ரிச்சை டேக்ஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து எவ்வளோ அடிஷ்னல் ரெவன்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய். காமனாக இருக்கக்கூடிய சர்வீஸ் டேக்ஸ் வந்து 0.5% எடுத்திங்கனாக்கா மற்ற இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் சேர்த்து 19,000 கோடி ரூபா வருது. அப்புறம் இது எப்படி நம்ம புரோப்போர்னு சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏழைகள்கிட்ட வரி போட்டு அவங்கள வந்து கசக்கி பிழிக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறீங்களா இதை? அதாவது இந்த டாக்ஸ் ரெஜிம் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது? எல்லா காலத்திலும் இப்படி தானே இருந்திருக்கு. அதான் இருந்திருக்கு. அதனால மட்டும் குறை சொல்ல முடியாது. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நீங்கள் வந்து ப்ரோப்போர் நான் ப்ரோப்போர்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. டாக்ஸ் ரெஜிம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரி, எல்லோருமே எல்லா காலத்திலும் ஏழைகளுக்கு விரோதமான ஒன்றை செஞ்சிருக்காங்க உங்க கருத்து இருந்தா கூட. அதாவது OECD கண்ட்ரிஸ் நம்ம சொல்கிறோம்ல, அது ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ்னு இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் இருக்குல்ல, 20-25 நாடுகள் இருக்குது. இப்போ அவங்களுடைய டாக்ஸ் ரெஜிம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 35% தான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ்லேருந்து வரும், 65% வந்து டைரக்ட் டாக்ஸஸ்லேருந்து வரும். இந்தியாவோட கம்பேர் பண்ணக்கூடிய எந்த பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரெஜிம் அப்படி தான் வச்சுருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதை ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளுடைய டாக்ஸிங் ரேட்டே ரொம்ப கம்மி. ஜிடிபியோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 70%. அது ரொம்ப டெக்னிக்கலாக போகணும். விவசாயிகள் சார்ந்த பிரச்சனையில் நீங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து விவசாயத்தோட மாற்றத்தை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அரசு வந்த பிறகு காங்கிரஸ் அரசு செய்தது அப்படின்னு பார்க்காம அவங்களுடைய திட்டத்தை தேவையானதை வந்து மேலும் அதை செயல்படுத்துற ஒன்றை பார்க்கிறோம். கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு கூட்டியிருக்கிறாங்க, பாசனத்துக்கான நிதி ஒதுக்கீடு கூட்டியிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு வந்து 5 ஆண்டுகளில் அவங்களுடைய வாழ்க்கை தரம் அல்லது வருமானம் என்பது 2 மடங்கு உயர்த்துறது இலக்கு அப்படின்ற கருத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைவேற்ற சாத்தியமானவைன்னு பார்க்குறீங்களா? அதில் வந்து வரவேற்கத்தக்கதுன்னு பார்க்குறீங்களா? வரவேற்க வேண்டியதான். அதாவது இந்த முயற்சியை வரவேற்போம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நிறையா அதில் பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? முதல்ல வந்து விவசாயம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். போன வருஷம் வந்து ரெயின்ஃபால் டெபிசிட் வந்து 15%. ரெண்டாவது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிராஸ் வேல்யூ ஆடட்னு சொல்கிறது, அது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு போன வருஷம் நெகட்டிவாக வளர்ந்துருக்கு, அதாவது நஷ்டத்தில் போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நம்ம என்ன மாதிரி வேலைகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, பல தளங்களில் அதுக்கு வேலை செஞ்சால் தான் அதை வந்து மீட்டெடுத்து கொண்டு வர முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நெகட்டிவில் போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம அடுத்த 5 வருஷத்தில் வந்து அவங்களுடைய வருமானத்தை 2 மங்காக பெருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் சொல்லியிருக்காரு வந்து வருஷத்துக்கு 14% வேகத்தில் வளர்ந்தால் தான் அந்த டார்கெட் பாசிபிள். ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்ம அதை மீட்டெடுத்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இவங்க அறிவிச்சிருக்கிற 2 முக்கியமான திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே அறிவிக்கலைன்னு நான் சொல்ல வரல, 2 முக்கியமான திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனத்துக்காக வந்து ஒரு புதிய திட்டம் ஒன்று சொல்கிறாங்க. நாங்கள் வந்து புதுசாக உள்ள ஏரியாவை இரிகேஷனுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியும் பழசை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம், நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லாமே மிசரபிளாக ஃபெயில் ஆகிருக்கு. பயிர் காப்பீட்டு பயிர் காப்பீட்டு திட்டங்கள் வந்து பல திட்டங்கள் நம்ம அமல்படுத்தி பார்த்துருக்குறோம், எல்லாமே ஃபெயில் தான் இருக்குது. எதுவுமே இது வரைக்கும் வெற்றி பெற்றதே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. முதல் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ப்ரீமியம் வந்து விவசாயியால் பே பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ப்ரீமியம் நாங்கள் பே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், எல்லாரையும் இன்க்ளூசிவாக கொண்டு வருவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏரியாவை டிமார்க்கெட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னா, எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது. தாலுக்காவுக்கு கீழே போகவே முடியாது. இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பயிர் அழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. இப்போ வரைக்கும் இருந்தது, மொத்த தாலுக்காவும் பாதிக்கப்பட்டிருந்தது முதல்ல இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இல்லை, இன்னும் ரொம்ப கீழ் லெவலில் கூட எங்களால் வந்து அதை நாங்கள் பார்த்து அசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து திட்டங்கள் பேப்பரில் இருக்குது, செயல்படுத்தப்பட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் இருந்த பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்கிறத பார்த்தாக்கா, இல்லை அந்த படிப்பினைகள்லேருந்து இதில் வந்து பாடம் பெற்று அது மேலும் செழுமைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இதில் வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியத்தை குறைச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ப்ரீமியம் குறைச்சதே கிடையாது. இப்போ வந்து ப்ரீமியத்தை குறைச்சி வச்சுருக்கிறதுனால பல விவசாயிகள் வந்து அதை அரசாங்கமே செலுத்த போகுதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பணமும் ஒதுக்கியிருக்கிறாங்க.
அது மாதிரி செய்யும் பொழுது அந்த ரிஸ்க் வந்து தவிர்க்கப்படும். 2 ரிஸ்க் இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிர் அழிஞ்சு போகிறதுங்கிறது ஒரு ரிஸ்க்கு. 2வது ரிஸ்க் வந்து மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னால் பயிர் வெற்றிகரமாக அறுவடை செய்து வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த பயிரை வந்து மார்க்கெட்டில் விற்கிறது, அதை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வருது. 2 ரிஸ்க்கையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து விவசாயியை காப்பாற்ற முடியும். இந்த 2வது தான் இப்போ சிக்கல். என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எல்லா மார்க்கெட்டையும் மார்க்கெட் வழியாக நாங்கள் வந்து இதை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பண்ண முடியுமா? ஒன்று. 2வது வந்து இப்போ போன வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உலகம் அளவில் விவசாய பொருட்களுக்கான விலைகள் வந்து மிக கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதனுடைய தாக்கம் இந்தியா மேலேயும் இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பருத்தி, 2வது ரப்பர், 3வது அரிசி, பாஸ்மதி அரிசி, இதெல்லாம் வந்து 24% குறைஞ்சிருக்குது எக்ஸ்போர்ட். ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விற்க முடியல நம்மளால், மார்க்கெட் அவ்வளோ கிராஷ் ஆகிருக்கு. இப்போ அந்த சிக்கலை நம்ம எப்படி மீட் பண்ண போகிறோம்? இந்த மார்க்கெட் வச்சதுனால அதை தீர்த்துருவோமா அப்படின்னு சொன்னாக்கா அது தீர்க்க முடியுமான்னு தெரியல நமக்கு. இதில் பாராட்டத்தக்க அம்சமும் இருக்குது, சொல்ல நிறைவேறுமா அப்படின்ற சந்தேகங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான அம்சம் உங்கள்கிட்ட கேட்குறது, வருமான வரி விகிதத்தில் மாற்றம் வரும், சம்பளதாரர்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு கடந்த ஆண்டும் பெரிதாக நிறைவேற்றப்படலை, இந்த வருஷமும் நிறைவேற்றப்படலை. இது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்குன்னு சொல்லலாம். இல்லை, அது ஏமாற்றம் அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு பட்ஜெட் அப்படிங்கும்போது எல்லா தரப்பையும் அவங்க எதிர்பார்க்குற எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா அது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக அதில் வந்து ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ரொம்ப எக்ஸாம்பிள் ரீசெண்டாக இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் எல்லா இடத்துலையும் குறைஞ்சிருக்கு. கம்பேரிட்டிவ்லி நம்ம பரவாயில்ல, அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி சொல்ல முடியும். உலக நாடுகளை பார்க்கும்போது இந்தியாவோட எக்ஸ்போர்ட் விகிதம் ரொம்ப குறையில. நம்மளுக்கு இந்த மாதிரியான சில நம்ம நாட்டினுடைய நிகழ்வு இல்லாமல் நீங்கள் வெளியில் வந்து மார்க்கெட்டோட விஷயங்கள் வரும்போது அப்போ அதை ஈடுகட்டுற மாதிரியான விஷயங்களையும் இதில் நம்ம சேர்த்த வேண்டியிருக்கு. சார், இது அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஏரியாவுமே நீங்கள் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக, அதுலேயும் குறிப்பாக நீர்ப்பாசன வசதிகளுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ஹெக்டருக்கு வந்து நீங்கள் இரிகேஷனுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் முதல் முறையாக கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு நீங்க நிலத்தடி நீர் மட்டும் இன்னைக்கு வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஒரு பக்கம் நம்ம வந்து பாசன வாய்க்கால்களை ஒரு பக்கம் இணைக்கிறது மற்றதெல்லாம் இருந்தாலும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்காக அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா இந்த விவசாயத்துக்காக கவனம் கொடுத்து பண்ணினது ஒண்ணு. அதே மாதிரி சுகாதாரம், நீங்க டயாலிசிஸ் யூனிட் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு மருத்துவ காப்பீடு 1 லட்சத்திலிருந்து முதியோர்கள் இருந்தா சேர்த்துறது. ஏன்னா இன்னைக்கு வீட்டுல யாராவது ஒரு முதியவங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தோட சேமிப்பு முழுக்க போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இலவச எரிவாயு அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருந்தா கூட இன்னைக்கு அது நாடு முழுக்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு 3 வருஷ டயாலிசிஸ் யூனிட்ஸ் அதுல வந்து இலவசமாக டயாலிசிஸ் செய்யறதுன்றது தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக அரசு மருத்துவமனைகள் இருந்துட்டு இருக்கிற ஒண்ணு. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு முன்னோடி அப்படின்றதால நமக்கு தாக்கம் பெருசா தெரியாது. ஆனா நீங்க மத்த ஸ்டேட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் நீங்க வந்து பல் திறன் வளர்ப்பு மையங்கள் வந்து அதிக அளவுல, ஏனென்றா அதே மாதிரி ஆன்லைன்ல பள்ளிக்கூட காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே பிசினஸ்க்கான அவங்களுக்கான ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து அதற்கான கல்வி அப்படிங்கறத ஆன்லைன்ல கொண்டு போகிற அளவுக்கு ஒன்று நம்ம எஜுகேஷன்ல உலக தரத்துக்கு நாம வந்து ஒரு சில கல்வி நிலையங்களை உயர்த்துறதுக்கான நிதியம். 2வது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை, அதாவது சேவை துறை இருக்கிற கூடிய அளவுக்கு அதே முக்கியத்துவத்தை நம்ம உற்பத்தி துறைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே மேக் இன் இந்தியா இந்த மாதிரி திட்டங்கள் இருந்தாலும் அது இந்த பட்ஜெட்ல அதற்கென்று தனி நிதியங்கள் ஒதுக்கும் போது நம்மளுக்கு அதை வந்து சுலபமா வந்து இளைஞர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த மாதிரி பெண்களுக்கு, நீங்க பெண்களுக்கு குறிப்பா கிராமப்புற பெண்களுக்கு இந்த சிலிண்டர் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க டெபாசிட் பணம் இல்லாம நீங்க வந்து வாங்க முடியுங்கிறது. இது வந்து ஒரு விஷயம் நான் இங்க உதாரணத்துக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மானியத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. ஆனா தன்னிச்சையாக இந்த நாட்டினுடைய மக்கள் கிட்டத்தட்ட 75 லட்சம் பேருக்கு வந்து நீங்க மேல விட்டு கொடுத்ததுனால புதிதாக வந்து இன்னைக்கு வந்து ஏழைகளுக்கு வந்து இலவச எரிவாயு இணைப்பு நம்ம கொடுக்க முடிஞ்சிருக்குது. அதனால இந்த மாதிரி மானியங்களை குறைப்பது, டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி எல்லாம் நீங்க பேசுனீங்க. மக்களோட இன்வால்வ்மென்ட், அதாவது மானியங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லாமலேயே தமிழக அரசின் சார்புல கடந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கான விஷயம்னு வர்றப்ப முக்கியமான ஒன்று நிதி ஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் கூட அவர்களுக்கான அவங்க பொருளை நல்ல விலைக்கு சந்தைப்படுத்துவதில்லை. ஆன்லைன் சந்தை வந்து சொல்ற குறைந்தபட்ச ஆதார விலை, அது நெல்லுக்கா இருக்கலாம், கரும்புக்கா இருக்கலாம்,
பருத்தி அல்லது கோதுமை மாதிரியான விஷயங்கள்ல இந்த அரசு வந்த பிறகு அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கிறதுல பெரிய ஆர்வம் காட்டல, பெரிய ஹைக் அதுல கிடைக்கல. அதை செய்யாமல் இதை செய்வதுல என்ன பலன் அப்படின்ற கேள்வியை ப. சிதம்பரம் எழுப்பி அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளை வந்து ஒரு பக்கம் நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக அவர்களுக்கு என்ன தேவை இருக்கும். இப்ப உர தட்டுப்பாடு கிடையாது. நீங்க இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால உர தட்டுப்பாடை வந்து முழுமையா நம்ம நீக்கி இருக்க முடிஞ்சிருக்கு. அதே போல நீங்க வந்து விவசாயிகளுக்கு என்னென்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ, அவர்கள் எதில் சிரமப்படுகிறார்களோ அதற்கு உதவி செய்வதன் மூலமாக நீங்க ஆன்லைன் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளப்போ நீங்க ஆன்லைன் விவசாய சந்தைக்கு போக போறோம். நீங்க குறைந்தபட்ச ஆதார விலையை தாண்டி கூட மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கும்போது அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம டெக்னாலஜியும் விவசாயிகளையும் இணைப்பதற்கான ஒரு முயற்சியும் இந்த பட்ஜெட்ல நீங்க வந்து பார்க்க முடியும். அதாவது எம்எஸ்பி அப்படிங்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு அரசாங்கம் அறிவிக்குது. வெறும் அறிவிப்போடு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதில் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன, மார்க்கெட்டில் விலை கீழே போகுது மேலே வருது. இப்போது விவசாயம் அறுவடை முடிஞ்ச உடனே எல்லோரும் அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா டிஸ்ட்ரெஸ் சேல்னு சொல்கிறோம் இல்லையா, அதை விற்றா தான் அந்த அடுத்த பயிரை ஆரம்பிக்க முடியும், அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு போய் விற்க எல்லோரும் போகும்போது மார்க்கெட்டில் வந்து படுபாதாளத்துக்கு போகுது விலை. அது மாதிரி ரொம்ப அவஸ்தைப்படுறான் விவசாயம். அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 60னுடைய கடைசியில் எம்எஸ்பிங்கிற ஒரு பிரின்சிபலை கொண்டு வராங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதாவது இந்த விலை ஒரு மூட்டை நெல் அப்படின்னு சொன்னாக்கா 500 ரூபாய், அது வந்து எம்எஸ்பி. அதுக்கு மேலே விற்று ஓப்பன் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அவன்கிட்ட விற்றுங்க, ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றுருங்க. இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட கூட நான் வாங்கிக்கிறேன், அதுதான் எம்எஸ்பி. அது வந்து 2 கமாடிட்டிஸ் மட்டும்தான் ப்ராக்டிஸில் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட் அண்ட் இது கோதுமைக்கும் நெல்லுக்கு மட்டும்தான் அந்த விலைக்கு வாங்குறது. காட்டனுக்கு அப்பப்போ வாங்குவாங்க, அப்பப்போ நிறுத்திடுவாங்க. மற்ற பொருள்களுக்கெல்லாம் விலையை சொல்கிறதோட சரி. இப்போ வந்து அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்பி அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணணும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்பி இருக்கும்போதே என்ன செய்யணும், இ மார்க்கெட்டை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோம்னா மொத்தம் மார்க்கெட்டை பார்த்துக்கோங்கிற பிரின்சிபல் தான் அது. இது வந்து சப்ஸ்டியூட் கிடையாது. அரசு தன்னுடைய பொறுப்பை கைகழுவுற ஒன்று, சந்தை தீர்மானித்துக் கொள்ளட்டும் விடுற ஒன்று இல்ல. நீங்க நிச்சயமா நீங்க கவர்மெண்டோட மானிட்டரிங் அப்படிங்கிறது டெஃபினட்டா இப்போ ரீசெண்டா வந்ததுல கூட நீங்க ஒரு 250 ரூபீஸ்க்கான ஒரு போன் அப்படின்னா இமீடியட்டா என்ஃபோர்ஸ் டைரக்டரேட்டும் அதுவும் வந்து விசாரணையில இருக்காங்க, மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் மானிட்டரிங் இல்லாம இஷ்டத்துக்கு என்ன வேணா நடக்கட்டும்னு சொல்ற அரசாங்கம் இல்ல. அதான் இன்னொரு பக்கம் நம்ம விவசாயிகளுக்கு உங்களோட வருமானம் நான் 5 வருட காலத்துல ரெட்டிப்பாக்கி தரேன் அப்படின்னு சொன்னா வெறும் வார்த்தை இல்ல, அதற்கான அத்தனை திட்டங்களையும் வந்து பிரதமர் சேர்த்துதான் சொல்றாரு. ஆக நீங்க வந்து ஒரு இ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறிட்டு இருக்கும் போது விவசாயிகளை கொண்டு வந்து அந்த டெக்னாலஜியில சேர்த்துறதுல சந்தை வந்து இஷ்டத்துக்கு விடுறதுன்னு அர்த்தம் இல்ல, ஒரு புது வாய்ப்புகளை அவர்களுக்கு திறந்து விடுவதாக. ஆமா, அதனால நீங்க க்ளோஸ் விஷயத்துல நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்றீங்க, புதுசா ஒரு விஷயம் வந்தா எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகாது, எப்படி இருக்கும்னு தெரியாதுங்கிறீங்க. பரீட்சித்து பார்ப்பதற்காக நாம ரிஸ்க் எடுத்து அப்படின்னு இல்ல, அதற்கான நம்ம பட்ஜெட்ல தொகையும் கொடுத்து திட்டத்தையும் கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். ஜோதிமணி, நீங்க காங்கிரஸ் அரசு எப்போதும் ஏழைகளுக்கானது, நலிந்த பிரிவினருக்கானது அப்படின்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும். பிஜேபியை வந்து ஒரு மத்திய தர வர்க்கத்தினருக்கானது, பணக்காரர்களுக்கானது அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை காங்கிரஸே கொடுக்கும். மத்திய தர வர்க்கத்துக்கானது அல்ல, பணக்காரர்களுக்கானது. அதுதான் சூட் பூட் சர்க்கார்னு ஒரு சூட் புட்கி சர்க்கார்னு ராகுல் காந்தி சொன்ன விமர்சனம் இப்ப அவங்க வந்து இல்லைன்னு முறியடிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட் மூலமாக. விவசாயத்துக்கு முக்கியத்துவம், சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம், கிராமப்புற மேம்பாட்டுக்கான முக்கியத்துவம் அப்படின்ற ஒன்றின் மூலமா காங்கிரஸோட விமர்சனத்தை அரசியல் ரீதியாக சரியா எதிர்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? 44 எம்பிக்களை வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும், நாங்க மெஜாரிட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அகந்தையோட அந்த அரசாங்கத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. 2 வருஷம் 2 பட்ஜெட்ல இந்த தேசத்தோட ஏழைகள், உழைக்கும் வர்க்கம், விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள் இவங்களை பத்தி பேச்சே கிடையாது. அதானியோட வெல்த் மட்டும்தான் வந்து நீங்க 300% வளர்ந்ததே ஒழிய சாதாரண சிறு குறு நடுத்தர தொழில்கள் கூட எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு வந்து ஒரு மேம்போக்காவது விவசாயிகளை பத்தி போக்கஸ் பண்ண வச்சிருக்கக்கூடிய ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் செயல்பட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்தியா முழுவதும் இறங்கி விவசாயிகளோடு நடக்கவில்லை என்றால், சூட்பூட்கி சர்க்கார் இந்த அரசாங்கத்தை கடுமையாக தொடர்ந்து விமர்சிக்க வைக்கவில்லை என்றால் இந்த மாதிரி விஷயங்களே நடந்திருக்காது. ஒண்ணு கூட இந்த விமர்சனத்துக்கு முன்பே கூட ஆண்டுதோறும் விவசாய தொழிலாளர்களுக்கு பயன்படக்கூடிய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான ஒதுக்கீட்டை நீங்க வந்து காங்கிரஸ் அரசு சொன்னது எங்க திட்டத்தை முடக்கிடுவாங்க,
இவங்களுக்கு ஏழைகள் மேல தேர்தல் அக்கறை இல்ல நீங்க. ஆனா அவங்க வருஷம் அது இன்க்ரீஸ் பண்றதானே பார்க்கிறோம். முடிக்க விடுங்க. என்னன்னா இப்ப இந்த மாதிரியான எதிர்க்கட்சியின் விமர்சனத்திற்கு பயந்து உண்மையிலேயே அவங்க ஸ்டாண்ட மாத்தி இருந்தாங்க அப்படின்னா ஒரு எதிர்க்கட்சியோட போராட்டம் வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். எந்த கவர்மெண்டா இருந்தா என்ன, எலெக்டட் கவர்மெண்ட், எனி எலெக்டட் கவர்மெண்ட் மெஜாரிட்டியில் 5 வருஷம் இருக்க போறாங்க. அவங்க சாதாரண உழைக்கும் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து நன்மை செய்யணும். அதுதான் எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. எதிர்க்கட்சியும் அதான் எதிர்பார்க்குது. இப்ப நீங்க விவசாயத்திற்கு நான் ஒவ்வொரு செக்ஷனா வர்றேன். விவசாயத்திற்குன்னு சொல்ற ஒரு அரசாங்கம் வந்த உடனே செஞ்ச 3 வேலைகள். முதல் முறையா வந்தோடனே டீசலை வந்து டீரெகுலேட் பண்றாங்க. பெட்ரோல் தான் டீரெகுலேட் ஆயிருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. டீசல் மீதான கட்டுப்பாடுகளை நீங்க நீக்கிறப்பவே யாரை பாதிக்குது? அது டைரக்டா விவசாயிகளை பாதிக்குது. சார் சொன்னாரு இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை வந்து 3 ரூபாய் குறைச்சிருக்காங்கன்னு. இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கான பட்ஜெட்னு மாறுதட்டிக்கிற பிரதமர் டீசல் விலை வந்து 1 ரூபாய் 47 பைசா பெட்ரோல் குறைச்ச அதே இடத்துல வந்து எந்த ஒரு அதே இடத்துல காங்கிரஸோட பாலிசியோட நீட்சில டீகண்ட்ரோல்ன்றது டீசல் டீகண்ட்ரோல்ன்றதையும் 10 மாதத்துக்கு முன்னாடியே மாதம் 50 ரூபாய் 50 காசு சேர்த்துக்கலாம். அப்ப அது ரொம்ப கிளவரா மன்மோகன் சிங் அரசாங்கம் அதான் வித்தியாசத்தை நான் சொல்றேன். டீசல் தான் அவங்க டீசலை டீகண்ட்ரோல் பண்ணல, பெட்ரோல தான் டீகண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ஏன்னா டீசல் வந்து விவசாயிகள் பயன்படுத்துகிற ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து டீசல் விலையை ஏத்தி தான் இருக்காங்க. அதாவது 147 ரூபாய் பேரல் வந்து யூஎஸ்டிக்கு வந்து 147 ரூபாய்க்கு விக்கிறப்ப இன்னைக்கு வந்து 67 ரூபாய் தான் பெட்ரோல் விலை. இன்னைக்கு வந்து வெறும் 35 ரூபாய்க்கு விக்கிறப்ப இன்னைக்கு என்ன டீசலை வந்து ஏத்தி இருக்காங்க. அதாவது நீங்க ரொம்ப தெளிவா கேட்கிறாரு பி. சிதம்பரம். அதுக்கு பதிலே இல்ல அரசாங்க தரப்பு. நீங்க வந்து 55,000 கோடி ரூபாய் ரெவென்யூ ஈட்டிருக்கன்னு பெருமைப்படுறீங்களே, அந்த ரெவென்யூ எங்கிருந்து ஏற்றினீங்க? இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரைஸ் பண்ணீங்களா, இல்ல கார்ப்பரேஷன் டாக்ஸ்ல இருந்து ரைஸ் பண்ணீங்களா, எக்ஸைஸ் டியூட்டில இருந்து தான ரைஸ் பண்ணீங்க? எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது ஏழை மக்கள், அவர் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ரிக்ஷா தொழிலாளியே, ஒரு டிவிஎஸ் 50 வச்சிருக்கிறவங்கள, இந்த மாதிரி இருக்கிறவங்கள சுரண்டி உலக அளவுல பெட்ரோலோட வீழ்ச்சி வந்து மக்களுக்கு பயன்பெறாம ஒரு 55,000 கோடி அரசாங்கம் வச்சு 25% இருந்து நாங்க கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து கட் பண்ணுவோம்னு இவங்க சொல்றாங்க. ஒண்ணு அது மட்டும் இல்ல. ரெண்டாவது இவங்க சொல்றாங்க எம்எஸ்பி பத்தி. எம்எஸ்பி அப்ப எலெக்ஷன் அப்ப குறைந்தபட்ச விலைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? எலெக்ஷன் அப்ப என்ன வந்து முதலீடு இருக்கு, அரசாங்க ஒரு விவசாயிகள் முதலீடு போடுறாங்களோ அதோட 50% லாபம் வர்ற மாதிரி நாங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா குறைந்தபட்ச விலையை நிர்ணயிப்போம் சொல்றாங்க. அதே அரசாங்கம் ஒரு பைசா கூட குறைந்தபட்ச நிர்ணய விலையை ஏத்தாததோட ஒரு அரசு என்ன பண்ணிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்ல 6/2/2015 இன்னைக்கு ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த அஃபிடவிட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எம்எஸ்பி வந்து ஏத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வந்து எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும், அதனால நாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகவே மாட்டோம்னு சொல்றதோட திருப்பி ஒரு ஆர்டர் போடுறாங்க. 12/6/2014 அன்னைக்கு மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையோட போனஸ் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் ஆர்டர் போடுது. சோ இது எதையிலுமே வந்து மாற்றம் கிடையாது. இப்ப எதன் அடிப்படையில இப்ப நீங்க விவசாயிகளுக்கு சர்க்கரை அப்படின்னு எழுதுனா அது எழுதுனா பார்க்கலாம், ஆனா இனிக்காது. நீங்க வெறும் பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதுனியா தொடர்ந்து விவசாயிகளுக்கான எதிரான போக்கை இந்த பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை அப்படிங்கறத பட்ஜெட் ஃபிகர்ஸ் வந்து சொல்லுது. ரெண்டாவது பல்சஸ்க்கு சொல்றாங்க 500 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கி இருக்கோம் பருப்பு வகைகள் விளைவிக்கும். 500 கோடி ரூபாய்னா இந்தியால 622 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து 1.2 crores தான் வருது. இத வச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை லட்சம் விவசாயிகள் இருக்காங்க? நீங்க வெறும் 1.2 crores பொறுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? சோ ஒரு தெளிவான பாலிசி இல்ல. அதே மாதிரி நரேகாக்கு நீங்க கேட்டீங்க. நரேகா வந்து மோடி அரசாங்கம் வந்த பிறகு 8 மாதம் நரேகா நிறுத்தப்பட்டிருந்தது. 8 மாதத்திற்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் செய்த போராட்டத்தினால்தான் நரேகா வந்தது. அன்று மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன கருத்து என்னன்னா, காங்கிரசின் தோல்விக்கு வாழும் நினைவு சின்னமாக இருப்பது 100 நாள் வேலைன்னு சொன்னாரு. அப்படி காங்கிரசின் தோல்விக்கு வாழும் நினைவு சின்னமாக இருந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஏன் இன்னைக்கு 38,500 கோடி ஒதுக்குறீங்க? அன்னைக்கு காங்கிரஸ் சரியா தான இருந்தது. அன்னைக்கு அவர் சேர்த்தே சொன்னாரு வாழும் தோல்விக்கான ஒரு மானுமெண்ட் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாலும் காங்கிரஸ் அதை சரியா நிறைவேற்றல. காங்கிரஸ் செஞ்சதுன்றதுனாலே நாங்க விட்டுற மாட்டோம், நாங்க சிறப்பா நிறைவேற்றி காட்டுறோம். இல்ல 8 மாத காலம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கிராமப்புறங்கள பல பேர் இந்த தொலைக்காட்சி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்க எண்ணி கொண்டு போய் ஸ்பாட்ல சம்பளம் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து 3 மாதம் ஆகுது. இன்னைக்கு நான் வந்து அரவக்குறிச்சியில தேர்தல் பிரச்சாரம் செய்யறேன். ஒவ்வொரு 100 நாள் வேலை சைட்டுக்கு சொல்ல முடியுமா? மாநில அரசு தானே நிறைவேற்றுறது. மத்திய அரசாங்கத்துடைய பாலிசி பணத்தை எப்படி கொடுக்கணும்ங்கறத வந்து மாநில அரசாங்கம் முடிவு பண்றது இல்ல. என்ன பேசுனீங்க? நாங்க பணம் கொடுக்கறோம், கீழ வந்து சரியா போகல, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லன்னு சொன்னீங்க. இல்ல ஒரே நிமிஷம்.
அதான் நீங்க தெளிவா நான் என்ன ஒரு சொல்றேன் இடைவெளிக்கு கூட நம்ம பேசலாம். இல்ல ஒரே நிமிஷம் அது ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அன்னைக்கு வந்து பணத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில கொடுத்துருவாங்க. அப்ப இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து நாங்க பேங்க்ல ஏத்துறோம்னு சொல்லிட்டு ஏறிச்சுங்கறாங்க இறங்குச்சுங்கறாங்க. இன்னைக்கு வந்து 3 மாத காலம் வந்து ஒரு சந்தைக்கு ஒரு 100 நாள் வேலைக்கு போறவங்க வாரம் சந்தைக்கு போய் வாங்கி சாப்பிடுறவங்க அவங்களுக்கு வந்து 3 மாதம் பணம் வரல. அதுல முதியோர்கள் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, ஊனமுற்றவர்கள் இருக்காங்க. அவர்களை காப்பாற்றுவதற்காகவே கொண்டு வந்த ஒரு திட்டத்தை நீங்க 3 மாசத்துக்கு ஒருக்க சம்பளம் கொடுக்கறது மூலமா இன்னைக்கு 400 பேர் வேலை செஞ்சு 100 நாள் வேலை செஞ்சு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு மத்திய அரசு பொறுப்பு இருக்கணுமா இல்ல மாநில அரசு பொறுப்பு இருக்கணுமா? பாலிசியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான் பொறுப்பு. இன்னைக்கு இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியா ஜன்தன் அக்கவுண்ட் மூலமா நேரடியா ஒரு பைசா வந்து புரோக்கருக்கு போகாம இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. 3 மாதம் நீங்க 3 மாதம் நீங்க கீழ வேலை நடந்தது, கீழ வேலை எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறது, அதற்கான ரிப்போர்ட் இதெல்லாம் இல்லாம வெறுமனே வந்து அக்கவுண்ட்ல பணம் வராது. இந்த பட்ஜெட் நீங்க கீழ வேலை நடந்தது மேல சொல்லணும். இல்ல நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இந்த பட்ஜெட் வந்து ஒரு பசுத்தோல் பொருத்திய புலி முழுக்க விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்துக்கும் மிக எதிரான ஒரு பட்ஜெட் இது. உண்மையிலே வறுமையை ஒழிப்போனாங்க, கருவி கட்டோனாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 100% மின்சாரத்தை கூட வந்து கொடுக்க முடியல. ராகுல் காந்தி விவசாயிகளோட போய் பட்ஜெட் நாங்க போட்டேன்னு சொல்றீங்க. ஒரே நிமிஷம். இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துள்ளதுன்னு யூஎன்ல போய் உங்க பிரதமர் சொல்றாரு. வறுமையை ஒழிக்க நம்ம பிரதமர்லாம் இல்ல. இது விவசாயிகளுக்கு ஆதரவான இல்ல ஒரு விவசாயிகளுக்கு சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒருவர் இந்தியாவுல வந்து அனைத்து மக்களுக்குமான பிரதமராகவே இருக்க முடியாதுன்னு அது வந்து நீங்க திருப்பி பட்ஜெட் ஃபிகர்ஸ் வந்து நீங்க விவசாயிகளுக்காக இப்ப இவ்வளவு தூரம் பேசுற காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் விவசாயிகளுடைய தற்கொலை என்பது தொடங்கியது. நிறைய ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போனதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. எனவே உங்க ஆட்சி காலத்துல விவசாயிகள் வந்து நல்ல செழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிட முடியாது. இந்த 5 ஆண்டுகள் 2 அம்சம் விவாதிக்க வேண்டியது இருக்கு. 5 ஆண்டுகள்ல 2 மடங்கு அப்படின்ற ஒன்றை எட்ட முடியுமா? இன்னொன்னு நேரடி மானியம் தர்றோம் எல்லாத்தையும், இப்படி சமையல் கேஸ் மானியத்தை தர்றது மாதிரி உர மானியத்தையும் கூட அப்படி தர்றோம்னு சொல்றாங்க. அது உண்மையிலே அது விவசாயிகளுக்கு கைகளில் பணம் போறக்கூடிய ஒன்றா மாறுமா அல்லது பாதிப்பா அப்படின்றதையும் விவாதிக்கலாம். திரு நாகப்பன், நான் எழுதக்கூடிய பரீட்சை அப்படின்னு மோடி சொல்லியிருந்தார். இந்த பட்ஜெட்டை 100க்கு 100 கொடுக்க முடியலனாலும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறாருன்னு திமுக தலைவர் கருணாநிதி சொல்றார். இல்ல அவர் ஃபெயில் அப்படின்னு ஜோதிமணி வாதிடுறாங்க. அது ஷேர் மார்க்கெட் சரிஞ்சிருச்சு. பட்ஜெட் படிச்சுக்கிட்டே இருக்காரு, ஷேர் மார்க்கெட் அப்படியே சரிஞ்சு விழுகுது. ஷேர் மார்க்கெட் ஒரு அளவுகோலா, நாட்டினுடைய அளவுகோல் அது இல்ல. நீங்க கடந்த காலத்துல சொன்னீங்களே, காங்கிரஸ் ஆள்றப்போ ஒரு அளவுகோலும் பிஜேபி ஆள்றப்போ ஒரு அளவுகோலுமா வந்து பொருளாதாரம் என்பது எப்பொழுதும் எல்லா நாடுகளிலும் ஒண்ணுதான், ஒரே மாதிரிதான் இருக்கு. வாழ்க்கை தரம் அருண்ஜேட்லி அவர்களுடைய ட்வீட்டையாவது நீங்க எடுத்து பாருங்க. ரொம்ப சமூக வலைதளங்கள் அதை தான் எடுத்து போட்டு ஜனங்க பாத்துக்கிட்டு அவரோட கேள்வியை கேட்டீங்க. இப்ப நாங்க 2 பேரும் உள்ள போந்துட்டோம். நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, நான் பதில் சொன்னேன். நீங்க பதில் கூட சொல்லலாம். 2 தகவல்கள், 2 விஷயம் வந்து இந்த பட்ஜெட் சிதம்பரம் சொல்லக்கூடிய கருத்து எதிர் விமர்சனம், நிதியமைச்சராக இருந்த ஒருவருடைய கருத்து வந்து இதுல நியூ ஐடியாஸ் அப்படின்றது எதுவும் இல்லை, புதிய சிந்தனை அப்படின்ற ஒண்ணு இதுல தென்படவே இல்லைன்னு சொல்றாரு. மன்மோகன் சிங் அவர் ஒரு பொருளாதார அறிஞர், அவர் 14% வருஷத்துக்கு வளர்ச்சி இருந்தாதான் இந்த 2 மடங்கு லாபம் அல்லது 2 மடங்கு வருவாய் அப்படின்றத உறுதி செய்ய முடியுன்றார். நம்முடைய சராசரி பொருளாதார வளர்ச்சியை விட வேளாண் துறையில வளர்ச்சின்றது எப்போதுமே குறைவா இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒண்ணுல ரட்டி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றதுன்றது வெறும் வார்த்தை விளையாட்டா முடிஞ்சிருமோ அப்படின்ற கவலை அதுக்குள்ள இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, முதலாவது பங்குச்சந்தையை பத்தி சொன்னீங்க. பங்குச்சந்தை இன்னைக்கு விழுந்திருக்குங்கிறதே வந்து ஒருவேளை இந்த அரசு அல்லது இந்த பட்ஜெட் வந்து முதலாளிகளுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமான்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். பட் அப்படி பண்ண முடியாது. அது சர்வதேச சூழல் காரணமாக பல விஷயங்கள் காரணமாக பங்குச்சந்தை விழுகிறது. 2% வளர்ச்சி அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஐடியல் தாட். அது உடனே முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். இப்போ சொல்லக்கூடிய நம்ம 7.5% கூட வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பேஸாக ஜிடிபி கால்குலேஷனை மாற்றினதுனால அது தப்பு கிடையாது. அதுதான் உலகம் பூரா செய்யப்படக்கூடிய மெத்தட். அது அதன் காரணமாகத்தான் நம்ம இந்த 7க்கு மேலே 7.5% வளர்ச்சின்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்லைன்னா பழைய கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த வளர்ச்சிங்கிறது ஒரு 5-5.5% தான் இருக்கும். அதனால் அதை தாண்டி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு புது தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. என்னென்னா பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு இன்னமும் சொல்லிகிட்டே இருக்கோம். பிளானிங் கமிஷனே வந்து அபாலிஷ் பண்ணியாச்சு. பட் இன்னும் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கிளாசிஃபிகேஷனை மாற்றி கேபிட்டல் அண்ட் ரெவென்யூன்னு மாற்ற போகிறோம் நெக்ஸ்ட் பட்ஜெட்லேருந்துன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா
ஒரு செலவு இதை பற்றி எழுதும்பொழுது இந்த பட்ஜெட் அந்த டெபிசிட் கண்ட்ரோல்ங்கிறது எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா இதை வந்து தாண்டிடுவார் 3.5க்குள்ள ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, 3.5 முடியாது, 3.8 3.9 வரைக்கும் திரும்ப கொண்டு போயிடுவார்னு சொன்னாங்க. அந்த மாதிரி போகலை. அது போகாமல் அது 3.5க்குள்ளே நான் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அதனுடைய சுமையை அதான் நான் முன்னே சொன்னேன், ஏழைகள் தாங்கி இருக்காங்க. நீங்க வந்து ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது நீங்க ஆயில் பிரைஸ் வந்து சரிஞ்சதுனால ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை அப்படியே ஒரு அரசாங்கம் உறிஞ்சி எடுத்து தான் அதை பண்ண முடிஞ்சிருக்குதுங்கிறத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதுல வந்து நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஆயில் டீசல் பத்தி நம்ம விலை குறைஞ்சது, பெட்ரோல் விலையை குறைக்கல, இதெல்லாம் சொல்லும்போது இது சம்பந்தமான ஒரு விவாதம் வரும்போது கூட அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொன்னது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரியே ஒருத்தர் வந்து ஒரு நாளையுடைய பயன்பாட்டுல அவருக்கு 2 ரூபாய் கிடைக்குது, அவரோட பெட்ரோல் ஒரு டீசல் வாட் எவர் இட் இஸ், நம்ம ஒவ்வொரு பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ரூபாய் கிடைக்கிறது, 2 ரூபாய் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த பணம் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு இந்த அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா இல்ல அதுல வந்திருக்கு. ஏன்னா போன தடவை பட்ஜெட் அலோகேஷனை விட நாம வந்து இந்த தடவை வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கக்கூடிய பணத்தை அதுல வந்து இந்த அரசாங்கம் வந்து செலவு பண்ணிருக்கு. அதனால ஏதோ ஆயில் டீசல் பிரைஸ்ல ஏழைகளோட பணத்தை வாங்கி ஊழல் செய்யற அரசாங்கமா இல்ல, ஏதோ பாக்கெட்டுக்கு போகல, ஏதோ பேங்குக்கு போகல, இந்த பணம் திரும்ப திரும்ப கட்டமைப்பு வசதிகளுக்காக இந்த அரசாங்கம் பயன்படுத்திட்டு இருக்கு. அதனால இது வந்து ஏழைகள் தலையில நீங்க கட்டமைப்புக்கு பயன்படுத்துறீங்களா இல்லையான்றது பேசுற மாதிரி ஒரு நிமிஷம் நரேந்திர மோடி நான் பேச அவரா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்கங்கற நாங்க கோர்ட்டுக்கு போனா 2G லைசென்ஸ் கேன்சல் பண்ணனும். ஒரு நிமிஷம் நீங்க சொன்ன கேள்வி வெறுமனே பேர்களை சொல்லலாம். அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகினாங்க. நரேந்திர மோடி மீது குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது 25,000 கோடி ரூபாய் வந்து ஊழல் செய்த அதே சிஏஜி போகல இல்ல, அதே சிஏஜி அடுத்த கட்டத்துக்கு ஊழல் செய்த அனைத்து மந்திரிகள் மீது கோர்ட்டுக்கு போறோம். இல்ல பட்ஜெட்ல இருந்து ரொம்ப தூரம் டீவியேட் ஆகணும். பட்ஜெட் ஊழல் செய்த அனைத்து மந்திரிகள் நீங்க வெறுமனே பேர் சொன்னா பத்தாது. இல்ல ஒரு நிமிஷம் அதை முடிச்சிரணும். ஊழல் செய்த அனைத்து மந்திரிகள் மீதும் நடவடிக்கை கூட எடுக்காம அவங்கள வந்து டிஃபர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரை ஊழலை இரண்டாவது ஒரு நிமிஷம் இல்ல வரி விதிப்பு வர்றப்ப நீங்க என்னென்ன சோசியல் செக்டார் ஸ்கீமை காங்கிரஸ் கொண்டு வந்து நான் சொல்றேன், வரி விதிப்பை பயன்படுத்தி விவசாயிகள் கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. ரெண்டாவது வந்து நிறைய 100 நாள் வேலை மாதிரி மிகப்பெரிய கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து அமலுக்கு வந்தது. லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்கப்பட்டதோடு கல்வி கடனுக்கான வட்டியும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்னைக்கு வந்து நீங்க பொருளாதார ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா தாய்மார்கள் குழந்தைகளின் துயரம் ஒரு சாப்டரே பொருளாதார ஆய்வறிக்கையில எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து பட்ஜெட்ல எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இந்த வரி விதிப்புகளை இந்த அரசாங்கம் தொடர்வதற்கு பதிலாக இன்னைக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கல்வி கடன் ரத்து செய்யப்பட்டதும் இல்லாம அந்த கடன்களை வங்கியில் இருந்து ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு மாற்றி இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் ஓலை அனுப்பி கம்பல் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து படித்து முடித்து 6 மாதம் கழித்து தான் அவங்க கடனவே கட்ட தொடங்கணும். ஆனா இன்னைக்கு செகண்ட் இயர் படிக்கிற பையனுக்கு வந்து பேங்க் நோட்டீஸ் அனுப்புது. நான் சொல்றேன், ஆனா நான் முடிக்கிறேன், நீங்க பேசுறப்ப நான் குறிக்கல. அதனால இந்த வரி விதிப்பை ஈட்டலும் காத்தலும் காக்க பசத்தலும் நல்லது அரசுன்னு சொல்லுவாங்க. ஒரு வரி விதிப்பை ஒரு அரசாங்கம் ஏழைகளுக்கு பயன்படுத்துற இத்தனை ஸ்கீமை நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு வரி விதிப்பை எங்க அரசாங்கம் ஏழைகளுக்கு பயன்படுத்தியது வெறும் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் இவங்க 2 பட்ஜெட்டா பயன்படுத்தி இருக்கிறாங்கிறது தான் இங்க வாதம். வரி விதிப்பை இவர்கள் பயன்படுத்தவில்லை விட்டுட்டோம்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. என்ன மாதிரி பொறுப்பில்லாத பேச்சு சொல்றீங்க? அதானிக்கு அம்பானிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றா என்ன ஆதாரத்தோட எந்த பணத்தை எங்க எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. பார்லிமென்ட் வருதுல பேசுங்க. எங்க போச்சு உங்க பணம் சொல்லுங்க. காது திறந்து வைங்க. சத்தம் போடுறதுனால வந்து இல்ல நீங்க சத்தம் போடுறது இப்ப நீங்க தான், நாங்க இல்ல. உண்மைக்கு வந்து சத்தம் தேவையில்லை. உண்மைக்கு வந்து பட்ஜெட்ல இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்களோட பட்ஜெட்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல படிச்சுட்டு என்ன இது வரைக்கும் இந்த நாட்டினுடைய மத்திய அரசாங்கம் போட்ட பட்ஜெட்ல இது எவ்வளவு வித்தியாசப்பட்டிருக்கு. இந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அரசாங்கத்தை கையில வச்சிருந்த இன்னைக்கு வந்து நீங்க முதல்ல சாப்டர் வந்திருக்கு. என்ன மகளிருக்கு குழந்தைகளுக்கு சாப்டர் வந்திருக்கு. நான் 2 வருஷத்துல எப்படி சாப்டர் வரும்? 50 வருஷமால பட்டினி போட்டு வச்சீங்க இந்த நாட்டுல இருக்கிற மக்கள். அதனால சாப்டர் வந்திருக்கு. சும்மா சாப்டர் வராது. எப்படி உலகிலேயே 3வது மாணவி அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி நாங்க படிச்சதுங்க. அததான் சொல்றோம். அறிவாளி நான் அறிவாளி பட்டம் கேட்கறாங்க. நாங்க சர்டிபிகேட்
வானதி மேடம் ஒரு நிமிஷம் பட்ஜெட் படிக்காம நீங்க வந்திருக்கீங்க. ஜோதி, பட்ஜெட் படிக்காம நீங்க ஜோதிமணி, ஒரு வந்திருக்கீங்க. நிமிஷம். நான் வந்து பட்ஜெட் படிச்சிட்டு ஃபேக்ட்டா சொல்றேன். உங்களால அதை பதிலளிக்க முடியல, நீங்க ஒத்துக்குங்க. அடுத்தவங்களை நீங்க பேரை படிக்காதீங்கன்னு சொல்றேன். ஒரு திட்டத்தை கூட உங்களால திருப்பி நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்து உங்களுக்கு அவங்க எடுத்துட்ட நேரத்தை திருப்பி நீங்க நான் பட்ஜெட் பொருளாதார ஆய்வறிக்கை இளைஞர்களுக்கான செயல்திறன் எந்த சரி ஜோதி ஒரு நிமிஷம் ஜோதி ஒரு நிமிஷம். டெவலப்மென்ட் வந்து 7 லட்சம் பேர் நீங்க டோன்ட் ஹைஜாக். இல்ல இப்போ மறைமுக வரி அப்படிங்கறத பத்தி பேசும் பொழுது ஏழைகளை கசக்கி பிழிவதற்கு அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் இங்க நடந்தது. அது வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த கட்சிங்கிறது ரெண்டையும் தாண்டி வச்சுட்டேன் அப்படின்னா நம்ம போட்டி வைக்கலாம், யார் அதிகமாக கசக்கி பிழிந்தார்கள் போட்டி வைக்க வேண்டியதுதான். அதை தள்ளி வைத்து விட்டு இன்னைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில செஸ் எக்ஸைஸ் டியூட்டி 19,000 அதிகரிச்சிருக்கு. இதுல மாநில அரசுக்கு அந்த வரியினுடைய பங்கே வர்றதுல அதாவது வரி டாக்ஸ்னு போடுறப்ப மாநிலத்துக்கு பங்கு வருது. எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் ஐ போடுறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஸ்ட் ஆர் எஜுகேஷன் செஸ்னு போடுறப்ப அந்த மொத்த பணமும் மத்திய அரசு கையில அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி முக்கியமான விவாதங்களை விட்டுட்டு நம்ம வந்து விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள் இப்படி நம்ம பேசிட்டே இருக்கலாம். முக்கியமான விஷயம் எல்லாரும் முக்கியமான ஜோதிமணி இதுல வேற ஒரு பார்வை இருக்கு. இல்ல அது அரசியல்வாதிகளுக்கு இது முக்கியம், அவங்க வந்து ஒரு விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணல அப்படின்னா வேற யாருமே இங்க உட்கார்ந்து பேசக்கூட முடியாது. விவசாயிகள் எப்படி முக்கியம் மட்டும் ஒரு நிமிஷம் மேடம். 1000 ஏக்கர் வைத்திருக்கவரும் விவசாயி, அதுக்கு ஒரு பைசா வருமானம் கட்டாமல் இருக்கவரும் விவசாயி. இதை நல்லா தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சுட்டு அப்புறம் நம்ம பேசலாம். இந்தியால 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க. சாதாரண சிறு விவசாயிகளும் நடுத்தர விவசாயிகளும் தான் இந்தியாவோட விவசாயிகள் 90% அவர்களுக்கு ஏன் வருமான வரி இல்லை? அவர்களுக்கு ஏன் வருமான வரி போடல? 50 வருஷமா 60 வருஷமா ஏன் வருமான வரி போடல? 1000 ஏக்கர் வைத்திருந்து கோடி கணக்குல லாபம் காட்டக்கூடிய விவசாயிகளுக்கு ஏன் வருமான வரி இல்லை? இல்ல யாரு வந்து நீங்க கோடி கணக்குல லாபம் ஈட்டக்கூடிய விவசாயிகள் நீங்க சொல்லுங்க, ஒரு பட்டியல் சொல்லுங்க. விவசாயம் வந்து டிஸ்ட்ரெஸ்ல இருக்குது அப்படி. விவசாயம் வந்து ஒரு ஜீவாதாரமான விஷயம். அது வந்து விவசாயத்துக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ங்கிறது ஒரு பாலிசி. நீங்க வந்து ஒரு ஊர்ல நீங்க தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல மட்டும்தான் சில பேருக்கு வந்து 100 ஏக்கருக்கு மேல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கள மாதிரி கொங்கு மண்டலத்துல யாருக்குமே 50 ஏக்கருக்கு மேல இருக்கிற விவசாயிகளே அதிகம். நான் குறைவா இருக்கவங்க பத்தி சொல்லல, சிறு விவசாயிகளை பத்தி சொல்லல. நிறைய இருக்காங்க, அவங்கள பத்தி நான் சொல்லல. கர்நாடகால நீங்க போய் பாருங்க, 1000 ஏக்கர் யார் காபி எஸ்டேட் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்கள நான் சொல்றேன், அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு போடுங்க, விவசாயிகளுக்கு டாக்ஸ் அவங்களுக்கு வருமான வரி போடுங்க, அவங்களுக்கு வருமான வரி போடுங்க. இல்ல ஒட்டுமொத்தமா மானியத்தை நிறுத்தணும், ஒட்டுமொத்தமா விவசாயத்திற்கு வரி போடணும் அப்படிங்கிறது வந்து அப்படி நான் சொல்லவே கிடையாது. விவசாயிகளுக்கு வரி போடுன்னு சொல்லல. 100 கோடி கணக்குல வந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வருமான வரி போடுங்கன்னு நான் சொல்றேன். ஏழை விவசாயிகள், சிறு விவசாயிகள், குறு விவசாயிகளுக்கு பணம் போடுங்க நான் சொல்லவே இல்லை. நீங்க வரி ஒரு நிமிஷம் ஜோதி, நீங்க வரி யாருக்கு போடணும்னு சொல்றீங்களோ அவங்களுடைய எண்ணிக்கை வந்து விரல் விட்டு எண்ணலாம், பட் வருமானம் அதிகமாக இருக்கும். விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு விவசாயிகளுடைய துயரம் இருக்கு. அதை இதுவரையிலும் அட்ரஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கறது. இன்னொரு அம்சம் இதுல வந்து 100% FDI இன் மார்க்கெட்டிங் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. இதை வந்து தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் எதிர்த்திருக்கிறார். நீங்க வந்து FDI-ய நாங்க ஏற்கனவே சொல்றத இந்த ரீட்டைல்ல அதுல கொண்டு வர்றதுக்கு வந்து மறைமுகமாக கொண்டு வர்ற பேக்டோர் என்ட்ரி இது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அது அப்படியே தான் FDI-ங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எல்லாரும் பொதுவா டிஃபென்ஸ்ல FDI வேண்டாங்கிறோம். தப்பு. டிஃபென்ஸ்ல FDI வரதுனால தப்பு கிடையாது. பட் நம்மளுடைய தொழில், நம்முடைய ஆதாரம், சிறு தொழில் அவங்களுடைய இதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதுல வர்றதுங்கிறத வந்து ரொம்ப யோசித்து கவனமாக தான் செய்யணும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விட்டு போச்சு. கிருஷி கல்யாண் டாக்ஸ் அப்படின்னு ஒரு 0.5% இப்போ டாக்ஸ் போட்டிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி தான் அது வந்து ஏழை பணக்காரர் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த டாக்ஸ் போகுது. இப்படி ஒரு டாக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் ஆன் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் வெஹிக்கிள்ஸ் போட்டிருக்கோம். டபுளிங் த கிளீன் என்விரான்மெண்ட் செஸ் ஆன் கோல் அண்ட் இக்னைட் போட்டிருக்கு. இது எல்லாமே ரெட்ரோகேட் தான். இது எல்லாமே வந்து அவர் சொன்ன சரியான வார்த்தைகள். அவர் சொன்ன இது எல்லாமே ரெட்ரோகேட். இன்னொரு ரெட்ரோகேட் மட்டும் கிடையாது, இந்த வருமானம் பூரா வந்து மத்திய அரசுக்கு தான் போய் சேருகிறதுங்கிறது மிக சரியாக சுட்டுக்காட்டப்பட்டிருக்கிறது. இதுல வந்து மாநில அரசுடைய பங்கு வரல. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்வச் பாரத்ல இருந்து எல்லா செஸ்ஸும் அதனுடைய இன்டென்ட் ரைட், அது கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்டென்ட் ரைட். பட் எப்படி இருக்கணும்னா, இல்ல கூட்டாட்சி ஒரு தேசத்துல எதுக்கு செஸ் போடுறாங்க? நேரடியா டாக்ஸ் போடுறாங்க. செஸ் போட்டு மாநிலத்துக்கு வரி வருவாயை கொடுக்காம நீங்க அத பேசுங்க. see, இது எல்லாமே செல்ஃப் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். செல்ஃப் டெர்மினேட்டிங்கா இருக்கணும். 3 ஆண்டுகள் இது கலெக்ட் பண்ணப்படும், 3 ஆண்டோடு இது முடிந்து விடும் அப்படின்னு செல்ஃப் டெர்மினேட்டிங்கா இருந்தா தான் அது செஸ்ஸா இருக்கணும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒட்டுமொத்த வரியோடு சேர்க்கப்பட்டு மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு ஸ்வச் பாரத் இதற்குள் இந்த பாரத்தை நாங்கள் தூய்மைப்படுத்துவோம், நாங்கள் கலெக்ட் பண்றோம்னா தப்பு இல்லை. ஆனால் வாழ்க்கை பூரா இருக்க எஜுகேஷனல் செஸ், ஹையர் எஜுகேஷனல் செஸ் இதெல்லாம் முந்தைய அரசும் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு செஸ் அதுக்கு அடிஷனலாக கொண்டு வந்தாங்க. இப்போ ஸ்வச் பாரத் செஸ், இப்போ கிருஷி கல்யாண் செஸ், இப்படி ஒன்னொன்னா கொண்டு வந்து இதுக்கெல்லாம் முடிவு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இதனுடைய பங்குகள் பூரா மத்திய அரசுக்கே போகுது, மாநில அரசுக்கு வர்றது இல்லைங்கிறப்போ இது வந்து ஒரு அதுதான் சொல்ல வந்து செல்ஃப் டெர்மினேட்டிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டாக்ஸா தான் இதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுல மாநில அரசுக்கு பங்குகள் வரும். இன்னொரு விஷயம் இருக்கு, மாநில அரசுகள்ட்ட இருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போறது இல்லைங்கிற ஒரு சிக்கலும் இருக்கு. இப்ப நீங்க மாநில பட்ஜெட் மாநில பட்ஜெட்ல பேசலாம். திரு ஜெயரஞ்சன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. திரு ஜெயரஞ்சன் 2-3 அம்சங்கள் நம்ம வேகமா பேச வேண்டியது இருக்கு. ஒன்று பட்ஜெட் வரப்ப நீங்க அத பேசுறது அது நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசிட்டு தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போறது இல்லைங்கிறது பேசுறது. மாநிலங்களுக்கு மாநில சுயாட்சி பேசுறப்ப நீங்க உள்ளாட்சி அதிகாரத்தை தரதுல வந்து பின்தங்குறீங்கன்றது நம்ம தொடர்ந்து எல்லா விவாதங்களையுமே பேசிட்டு இருக்கோம். 2-3 அம்சங்களை வேகமா நம்ம கடக்க வேண்டியிருக்கு. ஒன்னு, வரி ஏய்ப்பு செய்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய திட்டத்தை சொல்றாங்க. இன்னொன்று, இந்த மறைமுக வரி அப்படின்றத செஸ் மாநில வாரியாக மாநிலத்துக்கு வராத ஒன்றை தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சரும் எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கடுத்து இந்த மானியத்தை நேரடியாக விவசாயிகளுக்கு உர மானியத்தை தர்றது, ஆதார் மூலமாக தருவது, அதை வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுன்றது வந்து விவசாயிகள் கைகளில் நேரடியாக பணம் போய் சேர்றதுக்கு உதவுற முயற்சியா நீங்க பாக்குறீங்களா? அப்படி பாக்குறீங்க? இப்போது இந்த பட்ஜெட்டுங்கிற எஃபர்ட் இருக்கு, அது வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது மட்டும் நம்ம பார்த்தோம்னா தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, விவசாயம் வந்து ஆகாத சூழ்நிலை இருக்கும்போது அவன் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறது தான் இப்போ விஷயம். இப்போ அதை நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து எப்படி நம்ம அந்த பிரச்சனை நம்ம எப்படி அணுகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு புள்ள செய்கிற வேலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் நேராக கொடுக்குறேன்னா, பாக்கெட்டில் கவரில் போட்டு கொடுக்குறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் ரைட்டா. இதில் வந்து நாங்கள் லீக்கேஜை தவிர்த்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு தெரியாது இத்தனை வருஷமாக எங்கே போயிட்டு இருந்ததுன்ட்டு. ஃபெர்டிலைசர் சப்சிடி இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டு இருந்தது அது இவங்களுக்கும் தெரியும். என்ன இப்போ இது ஒன்றும் புதுசாக அவங்க கண்டுபிடிச்சி ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை இப்போது விவசாயிக்கு ஏன் வருமானம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமாக தான் நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் அவனுக்கு கட்டுப்படியான வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ எப்படின்னா இதெல்லாம் டோக்கனாக பண்ணுறோம். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல், அதை உற்பத்தி திறன் அதிகமாக்காமல் விவசாயிக்கு வந்து கட்டுப்படியான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நம்ம எதுவுமே செய்யலை. இப்போ இந்த இரிகேஷன் இப்போ வந்து இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, முதல்ல நம்ம அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன அமைப்பு மாதிரி வந்து மோசமான நீர்ப்பாசன அமைப்பு உலகத்தில் எங்கேயும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு டேட்டா சொல்கிறேன். 1 டன் உணவு தானியம் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணியினுடைய அளவு 3 பங்கு அதிகம். யாரை விட அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சைனாவை விட, பிரேசிலை விட, யூஎஸை விட. அப்போ ஏன் நம்ம 3 பங்கு தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவ்வளோ இன்னெஃபிஷியண்ட்டான சிஸ்டம் வச்சுருக்கிறோம். நம்ம அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த சிஸ்டத்தை எதையும் மாற்றாமல் புதுசாக நம்ம இரிகேஷனை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தண்ணி எங்கே இருக்குது நம்மள்ட்ட அவ்வளோத்துக்கு? அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். அதை பற்றி ஒரு அணுகுமுறையே இல்லை நம்மள்ட்ட. இதை பற்றி வந்து நம்ம யாரும் புதுசாலாம் செய்ய வேண்டியதில்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிளானிங் கமிஷனில் ஏற்கனவே இருந்த பிளானிங் கமிஷனில் இப்போ இருக்கக்கூடிய நிதி ஆயோக்லேயும் வந்து அதுக்கு உண்டான ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான டிஸ்கஷன் பேப்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் விஷயங்கிறது தெரியும். ஆனால் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டெல்லியிலேருந்து இருக்கக்கூடிய அப்ரோச் இருக்குது பாருங்கள். இந்தியா மொத்தத்துக்குமான அக்ரிகல்ச்சரில் உள்ள பிரச்சனையை தீர்த்துருவோம் அப்படிங்கிறது வந்து சரியான அணுகுமுறை இல்லைங்கிறது தான் நம்மளுடைய 60 வருஷத்து அனுபவம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன். இதை வந்து தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இதே முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ பணம் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்ட் ட்ரிவன் சிஸ்டமா தான் போய் முடியும். இல்ல நீங்க 2 விஷயத்துல பார்க்கணும். ஒன்று ரொம்ப சுருக்கமாவே நான் சொல்றேன். சார் சொன்னாரு, நீங்க வந்து இரிகேஷன் சிஸ்டத்துல நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொல்றேன். குஜராத்ல நம்ம அளவுக்கு நதிகள் கிடையாது. ஆனா அக்ரிகல்ச்சர் நீங்க வந்து அவங்களோட ரேட்ல வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொழில்துறைக்கு ஈக்குவலா விவசாயத்துறையும் அங்க வந்து முன்னேறி வந்தது. அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தா ரெக்கார்டுமா? தயவு செஞ்சு ஜோதி தயவு செஞ்சு நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஈச் டிராப் மோர் கிராப்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80% விவசாய நீர்ப்பாசன திட்டங்கள்ல சொட்டு நீர் மூலமாக இணைக்கப்பட்டு அதிகப்படியான உற்பத்திங்கிறது குறைந்த அளவு நீர்ல ஏற்கனவே எக்ஸாம்பிள் இருக்கு. அதனால வெறுமனே இரிகேஷன் ப்ராஜெக்ட்ல தயவு செஞ்சுமா, இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ரெக்கார்டுமா? இதெல்லாம் நீங்க வந்து சும்மா வந்து வெறுமனே வந்து உட்கார்ந்து டிவி பார்த்துக்காக பேசாதீங்க. இத தயவு செஞ்சு இங்க பாருங்க, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எதுக்காக நாங்க பொய் சொல்லணும்? நீங்க வந்து நான் சொல்றேன், நீங்க
ஆட்சி பண்றீங்க உண்மையே பேசுற பிரதமர் ஜோதி தயவு செஞ்சு நம்மளோட டைம் எல்லாம் நம்ம இந்த மாதிரி பேசல தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க இந்த மாதிரி வாட்டர் இரிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு மாடல் பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணன மாடல் வந்து நாங்க இருக்காங்க என்ன அதனால நீங்க இரிகேஷன் சிஸ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கறத நீங்க ஒட்டுமொத்தமா இப்படிதான் இருந்தது இது கான்ட்ராக்டாரங்களுக்கான எண்ணத்துல நாம இருக்க வேண்டாம் ஒண்ணு ஏற்கனவே ஒரு மாடல் அப்படிங்கறத அத பரீட்சித்து பார்த்து வெற்றிகரமாக்குனது இரண்டாவது மானியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப் ஹெட்டா இருக்கோம் ஏன்னு கேட்டா நேரடியாக மானியத்தை கொடுப்பது அப்படின்னு வரும்போது நேரடியாக ஆமா அதானே அம்மாடி விட்டுட்டு வெளியில வாங்கம்மா நான் என்ன நீங்க தான் திருப்பி திருப்பி இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இரண்டாவது மானியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கள்ளமுறையில நம்மளுக்கு இருக்கிற உதாரணம் அப்படின்னு பார்த்தா நேரடியாக ஒரு பைசா கூட இடையில போக முடியாத அளவுக்கு மானியத்தை விவசாயிகளுக்கு கிடைக்காது என்னங்க இது நேரடியாக மானியம் பொறுத்த வரைக்கும் நாம இன்னைக்கு வந்து ஜன்தன் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பா இருக்குது நீங்க அது வந்து நரேகா திட்டமா இருக்கட்டும் நீங்க வந்து சமையல் எரிவாயுக்கான மானியமா இருக்கட்டும் எல்லாமே இன்று இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இது வந்து இவங்களோட கட்சியினுடைய முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ₹1 போட்டா எத்தனை மக்களுக்கு போகுதுன்னு சொன்னதை மாத்தி இன்னைக்கு வந்து டெல்லியில கொடுக்கிற பணத்தை நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் வாங்க முடியுது காரணம் என்னன்னு கேட்டா இத்தனை கோடி மக்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லுங்க இல்ல ஆதார் கார்டு கொண்டு வந்து அத பேங்க் அக்கவுண்ட இணைச்சு அதன் மூலமா தான் மக்களுக்கு லீக்கேஜ் தடுக்க முடியும் சொன்னப்ப ஆதார் கார்டு கொண்டு வரவே கூடாது அது ஒரு ஃப்ராட் ஸ்கீம் மக்களுக்கு எதுவுமே போய் சேராதுன்னு சொன்ன ஒரு கட்சி அதனோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல நிச்சயமா அதுல சரி பண்ணி இருக்கோம் நிறைய விஷயத்தை சரி பண்ணி இருக்கோம் ஏன்னு கேட்டா ஏற்கனவே அதுல நிறைய செலவு பண்ணி நீங்க நிறைவேத்துங்கன்னா நாங்க கேக்குற வேற ஒண்ணுமே கூடாது நான் உங்க ரெண்டு பேரோட நிறைவு கருத்தை கேட்டு நான் நிறைவு செய்றேன் கைவிடுங்கள்னா நாங்க கேக்குற வேற எதுவுமே இல்ல ரெண்டு பேரோட நிறைவு கருத்தை நான் கேட்கிறேன் திரு நாகப்பன் ஜெயரஞ்சன் 5 ஆண்டுகளில் விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காகும் அப்படின்றத ஒரு அந்த வரியில கேட்கிறப்ப கிடைக்கிற திருப்தி 5 ஆண்டுகள்ல நிறைவேறிடும் நம்ம நம்பலாமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா சுருக்கமா உங்க ரெண்டு பேருக்கு இல்ல நிச்சயமா வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு புதிய அணுகுமுறை இருந்தாலுடைய திரும்ப நம்ம பழைய விஷயத்துல தான் நம்ம போய்கிட்டு இருப்போம் மாறுபட்ட பார்வை முழுமையாக கம்ப்ளீட்டா டிராஸ்டிக்கா மாறுபட்ட பார்வை தேவை ரஞ்சன் ஒரே வரியில இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது பாசிபிளாக எனக்கு தெரியல நன்றி நம்ம இன்னொரு தருணத்தில் விரிவாக பேசலாம் உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்